Good morning dear 11 students. Physics Unit 2 kinematics பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Today differential calculus வகை நுண்கணிதம். இந்த differential calculus அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்ஸில் ஒரு பெரிய சாப்டர். அது இயற்பியல்லையும் பெரிய அளவில் பயன்படுது. அதனால சிம்பிளாக நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸை இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் டிஃபரன்ஷியல் கால்குலஸை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்கு, ப்ளஸ் பார்த்து அதை வச்சு 2 சம் கொடுத்துருக்கு. வாங்க பாடத்தை பார்ப்போம். The concept of a function. Any physical quantity is represented by a function in mathematics. Take the example of temperature. ஃபங்க்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என் பையன் என்னோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்து அவனில் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் T. We know that the temperature of the surrounding is changing throughout the day. ஒரு நாள் முழுமைக்குமே இந்த டெம்பரேச்சர் Tங்கிறது காலத்தை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? அப்போ காலம்ங்கிறது கான்ஸ்டன்ட், அது மாறவே மாறாது. அதுக்காகவும் எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. அது எப்போதும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும். உடனே கான்ஸ்டன்ட் மாறக்கூடாதுன்னு அப்போ அந்த கான்செப்ட் வந்துடாதீங்க. காலங்கிறது எதையும் பொறுத்து கிடையாது, இண்டிபெண்ட். அது எதை பொறுத்தும் மாறாது. ஆனால் காலத்தை பொறுத்து எது மாறுது? டெம்பரேச்சர் மாறுது. அப்போ டைம்ங்கிறது கான்ஸ்டண்ட்டான வேல்யூவாக எடுத்துக்கிட்டோம்னா டெம்பரேச்சரை என்ன பண்ணுவோம், நம்ம ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? சொல்லுப்பீங்களா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டைமை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் நம்ம டெம்பரேச்சரை எடுத்துக்கணும். சொல்லுப்பீங்களா? அப்போ டைமை பொறுத்து எது சேஞ்சஸ் ஆகுது? டெம்பரேச்சர் சேஞ்சஸ் ஆகுது. அப்போ டைமோட ஃபங்க்ஷன் தான் என்னது? டி, டெம்பரேச்சர். It increases till noon and decreases in the evening at any time T. The temperature T has a unique value. அதாவது மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், நூனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஈவினிங் டிகிரிஸ் ஆகும். எதை பொறுத்து? அட் எனி டைம் T. டைமை பொறுத்து இந்த டெம்பரேச்சர் வேரி ஆகுது. மேத்தமெட்டிக்கலி திஸ் வேரியேஷன் can be represented by the notation d of t. Tங்கிறது டைம், இந்த கேபிட்டல் Tங்கிறது என்னது? டெம்பரேச்சர். அண்ட் இட் should be called temperature as a function of time. நான் சொல்லியிருக்காங்க பாருங்க, டெம்பரேச்சர் as a function of time. டைமோடைய ஃபங்க்ஷன் தான் டெம்பரேச்சர். வெப்பநிலை என்பது காலத்தை பொறுத்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சார்பு. It implies that if the value of T is given, then the function T of T will give the value of the temperature at the time T. Similarly, the position of a bus in the motion along the x direction can be represented by x of T. இப்போ இந்த டைமை பொறுத்து ஒரு பஸ் மூவ் ஆகுதுன்னா அது எப்படி ஆகுது? பஸ் மூவ் ஆகுறதுங்கிறது டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுட்டோம், அல்லது பொசிஷன் வச்சுக்கலாம். அது டைமை பொறுத்து மூவ் ஆகுது, அல்லது ரெஸ்ட்டில் இருக்குது, அல்லது ரொம்ப ஸ்பீடாக போகுங்கிறது. அப்போ எக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன். எதை பொறுத்து? டைமை பொறுத்து. அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? எக்ஸ் ஆஃப் டி, ஃபங்க்ஷன் ஆஃப் டி. அண்ட் திஸ் இஸ் கால்ட் எக்ஸ் எஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் த டைம். அப்போ டைமுங்கிறத கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைமை பொறுத்து இந்த பஸ்ஸோடைய மூமெண்ட்டில் என்ன வேரியேஷன் ஏற்படுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். as a function of time. Here x denotes the x coordinate, x axisல அது மூவ் ஆகுது. Example, consider a function f of x equal to x square. Sometimes it's also represent y of x square. இந்த x ஸ்கொயரை பொறுத்து இந்த yங்கிற ஃபங்க்ஷனில் என்ன மாற்றம் இருக்குது, எக்ஸை பொறுத்து எஃப்ல என்ன மாற்றம் இருக்கு. ஹியர் ஒய் இஸ் கால்டு த டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய்ங்கிறது என்னாகும்? மாறுபடும். ஃபங்க்ஷன் என்னாகும்? சார்பு என்னாகும்? மாறுபடும். அண்ட் எக்ஸ் இஸ் கால்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஆனால் அது இந்த எக்ஸுங்கிறது என்னாகுது? அது இண்டிபெண்டன்ட், எதை பொறுத்ததும் கிடையாது, ஆனாலும் மாறுபடும். டைம் மாறுபடுதில்ல, அதனால தான்.
அப்போ இண்டிபெண்ட் வேரியபிள், ஆனால் எதையும் பொறுத்து கிடையாது. அந்த ஒய்யில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து எக்ஸில் மாற்றம் கிடையாது, எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து தான் ஒய். இப்போ ஃபங்க்ஷன் வந்து டைமையோ அல்லது எக்ஸையோ பொறுத்து இருக்குமே தவிர ஒய்யை பொறுத்து எது இருக்காது, எக்ஸ் இருக்காது. இட் மீன்ஸ் as எக்ஸ் சேஞ்சஸ் ஒய் ஆல்சோ சேஞ்சஸ். எக்ஸில் மாற்றம் இருந்தால் ஒய்யில் மாற்றம் இருக்கும். ஆனால் எக்ஸோட மாற்றம் இண்டிபெண்ட், ஒய்யோட மாற்றம் டிபெண்ட் ஆன் த எக்ஸ். Once a physical quantity is represented by a function, one can study the variation of the function over time or over the independent variable on which the quantity depends. சொல்லிருக்காங்க. Calculus is the branch of mathematics. கணக்கீடுகள்ங்க. Used to analyze the change of any quantity. அந்த கால்குலஸ் எதை குறிக்குது, நாம் எடுத்துக்கொள்ள குவான்டிட்டியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது சொல்கிறது தான் இது கால்குலஸ். அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தாலும் காலத்தை பொறுத்தோ அல்லது வேறு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை பொறுத்தோ மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தை நம்ம ஃபங்க்ஷன் அப்போ எடுத்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது, டிபெண்ட் ஆன் த another physical quantity. சார் ஏன் சார் அது மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டியை சேஞ்சஸ் ஏற்படும் போது அதை வரையறுப்பதற்கு தேவைப்படக்கூடிய கால்குலஸாக கருதிக்கிட்டு அதில் உள்ள மாற்றத்தை குறிக்கிறதுக்கு இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பயன்படுகிறது. இப்போ a function represented by y equal to f of x, then dy by dx represent the derivative of y with respect to x. dy by dxங்கிறது represent the derivative of y with respect to x. dy by dxங்கிறது x பொறுத்து yயில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதோடைய டெரிவேஷன் என்ன பண்ணுறோம், dy by dx எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு 30க்கு மேற்பட்ட ஃபார்முலா இருக்குது டிஃபரன்ஷியல் கால்குலஸில். நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் புக்ஸில் அது எனக்கும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் நல்லா என்ன பண்ணுங்க, மேக்ஸ் படிக்கும்போது நல்லா படிச்சுக்கிறங்க. மேத்தமெட்டிக்கலி திஸ் ரெப்ரசன்ட் த வேரியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்டினியூஸ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸோடைய தொடர்ச்சியான வேல்யூகளுக்கு ஒய் வந்து என்னாகும், மாறுபடும். மேத்தமெட்டிக்கலி இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் dy by dx டிஃபைன் as follows. dy by dx லிமிட்னா எல்லை, del x equal to 0, y equal to x plus del x minus y by x divided by del x. del x equal to 0 limit del y by del x. என்ன சார் ஒன்றும் புரியல சார்னா, இந்த del yங்கிறது y ஃபங்க்ஷனில் ஏற்படக்கூடிய மாற்றம், xங்கிறது அந்த எக்ஸ் கோஆர்டினேட்ஸில் எடுத்துக்கிறோம்ல, இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் சொன்னோம்ல, இந்த இண்டிபெண்ட் டைம்னோடு எடுத்துக்கலாம், டெல்டினோடு எடுத்துக்கலாம். இந்த டெல்டியை பொறுத்து ஒயில் ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த டெல்டியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம டெல் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். dy by dx represents the limit that the quantity del y by del x. இதில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒய்யில் ஃபைனல் மாற்றத்துக்கும் இனிஷியல் மாற்றத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எக்ஸில் ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதுதான் டெல் எக்ஸ். அதான் சொல்கிறோம் டிஃபரன்ஷியல் ஆஃப் ஒய், டிஃபரன்ஷியல் ஆஃப் எக்ஸ். ஒய்யில் ஏற்படக்கூடிய மாற்றம், எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் வாங்க அட்டைன்ஸ் as del x tends to 0. இப்போ இது புரியாமல் இருக்க மாதிரி ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி வரக்கூடிய இந்த சம்மை பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக புரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே கவனிங்களேன், அடுத்த சம் பார்த்தா உங்களுக்கு இதுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். கிராஃபிக்கலி இது எக்ஸுங்க, இது ஒய்ங்க, ஒய் ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸை பொறுத்து ஒயில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் மாற்றம். இது டெல் ஒய்னா இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு இடையில் உள்ள சேஞ்சஸ் தான் டெல் ஒய். எக்ஸுனா ஏதாவது 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள சேஞ்சஸ் தான் டெல் எக்ஸ். இப்போது இதில் ஏற்படும் இந்த டெல் ஒய் பை டெல் எக்ஸ்னா எக்ஸை பொறுத்து ஒய்யோடைய ஃபங்க்ஷனில் என்ன மாற்றம் இருக்குங்கிறத பார்த்துடலாம். அதான் அது டெல் ஒய் பை டெல் எக்ஸ். எக்ஸை பொறுத்து ஒய்யோடைய ஃபங்க்ஷனில் என்ன மாற்றம் இருக்குது, டைமை பொறுத்து டெம்பரேச்சரில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அல்லது dy பை dx. இப்போ கவனிங்களேன், காலையில் 10 மணி டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி இருக்குது. மதியம் 1 மணி இப்போ டெம்பரேச்சர் வந்து 30லேருந்து 40 போயிடுச்சு. காலையில் 10 மணிக்கு டெம்பரேச்சர் எவ்வளோக்கு 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். 1 மணிக்கு 40 டிகிரி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, 10லேருந்து 1 மணிங்கிறது 3, 11, 12, 1 மணி. அப்போ எக்ஸோடைய டெல் எக்ஸுங்கிறது 3 ஹவர்ஸு.
இந்த 12yங்கிறது என்னங்க டெம்பரேச்சரில் சேஞ்சஸ். 10 மணிக்கு எவ்வளோ இருந்துச்சு 30 டிகிரி இருந்துச்சு. 1 மணிக்கு எவ்வளோ இருக்குது 40 டிகிரி இருக்குது. அப்போ 12yல எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்குது 10 degrees இருக்குது. 30 to 40 போயிருக்கு. அப்போ 12yங்கிறது 40 டிகிரி மைனஸ் 30 டிகிரி ஈக்குவல் 10 டிகிரி செல்சியஸ். 12xங்கிறது 10 to 1 1 minus 10 3 hours. அப்போ அந்த 1 ஹவரில் 3 ஹவர்ஸில் 10 டிகிரி செல்சியஸ் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இதோட ரேஷியோ தான் dy/dx. ஓகேங்களா. இந்த டைமுங்கிறது டெம்பரேச்சரை பொறுத்தது கிடையாது. ஆனால் டெம்பரேச்சருங்கிறது டைமை பொறுத்து தான் அமையுது. அப்போ எது அமையுதோ பொறுத்து அமைகிறதோ அதை ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அப்போ ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன். எது இண்டிபெண்ட்டாக இருந்தால் அதை என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஆக்ஸில் எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா. ரைட். இப்போ எக்ஸாம்பிள் கவனிங்களேன். கன்சிடர் த ஃபங்க்ஷன் y of equal to x square. Calculate the derivative dy/dx using the concept of limit at the point x. x வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இதை பொறுத்து ஒய்யில் என்ன மாற்றம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கு y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. அப்போ x1 ஈக்குவல் டு 2 அப்படின்னா x2 ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கிடுவோம். x1 to x2 3ன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா 2க்கு 3க்கு எல்லாம் மாற்றத்தை பார்க்க போகிறோம். அப்போ y1 என்ன ஆகும் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸோட ஸ்கொயர் என்ன 2. அப்போ 2 ஸ்கொயர் என்னங்க 4. x2 என்ன 3. அப்போ y2 என்ன 3 ஸ்கொயர் 9. ஏன் ஒய்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை பொறுத்து தான் இருக்குது. அப்போ எக்ஸ் எப்படி இருக்குது ஸ்கொயராக இருக்கிறதுனால ஒய்யோட ஃபங்க்ஷன் எதை பொறுத்து இருக்கும் எக்ஸை பொறுத்து இருக்கும். அதான் எக்ஸோட என்ன வேல்யூவோ அதோடைய ஸ்கொயரை இங்கே y1 y2க்கு போட்டுட்டோம். இப்போ 10x ஈக்குவல் டு 1. 10x என்ன சொன்னேன் x2 minus x1 xல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் 10x. அப்போ 3 minus 2 என்ன கிடைக்குது y1ன்னு கிடைக்குது. 12y என்ன yல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். 9 minus 4 y2 minus y1 5. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் del y by del x பார்க்க போகிறோம். del y எவ்வளவு 5, del x எவ்வளவு 1, 5 by 1 5. ஈஸியாக தானே இருக்குது. ஓகேங்களா. சிம்பிளாக பார்த்துங்க. சிம்பிளாக அது அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். சப்போஸ் இப்போ வந்து எக்ஸை வந்து 2ன்னு வச்சுக்கிட்டோம் ஒய்யை 3ன்னு வச்சுக்கிட்டோம். இதை எக்ஸை வந்து 2ன்னு வச்சுக்கிட்டு ஒய்யை 2.1 2.2 2.25 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள் நிறைய இன்னும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்களேன். இப்போ இஃப் வி டேக் x1 ஈக்குவல் 2 x2 ஈக்குவல் டு 2.5 ஒரு 0.5 x2 அதிகரிச்சுக்கிறேன். x1 2ன்னு வச்சுக்கிட்டேன் x2 3 வச்சுக்கிட்டேன் போன அந்த கான்செப்டில். இப்போ x1 ஈக்குவல் 2 x ஈக்குவல் 2.5 எதாவது தானேங்க எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டோமா. அப்போ x1ஓட ஸ்கொயர் என்னங்க y1 4. x2 y2 என்ன x2ஓட ஸ்கொயர் 2.5 into 2.5 ஸ்கொயர் 6.25. 10xங்கிறது என்னது 2.5 minus 2.5. 10yங்கிறது என்னது y2 minus y1 6.25 minus 4 வந்து 2.25. அடுத்து dy/d அல்லது del y by del x பார்க்க போகிறோம். del y என்ன கொடுத்துருக்கு 2.25 டிவைட் பை 0.5 ஈக்குவல் டு 4.5. இது அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்தாச்சு del y மறுபடியும் இது தேவையில்லை. del yங்கிறது என்னது y2 minus y1, del xங்கிறது x2 minus x1. அப்போ என்னது 4.5. அடுத்த எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. இஃப் வி டேக் x1 ஈக்குவல் டு 2 அண்ட் x2 ஈக்குவல் டு 2.25. இங்கே 2.5 இங்கே 2.25 கொடுத்துருக்கு. y1 எக்ஸோட ஸ்கொயரு 2. அடுத்து y2 இந்த என்ன டேக் பண்ணியிருக்கிறோம் 2.25ஓட ஸ்கொயர் அது 5.0625. இப்போ ஹியர் del x ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 2.25 மைனஸ் 2.25 அது என்னது 1/4 கால் பகுதி. del yங்கிறது y2 மைனஸ் y1 5.0625 minus 4 1.0625. del y by del x 1.0625 divided by 0.25 4.25. அதில் என்ன பண்ணலாம் இதை கொண்டு போய் மேலே கழித்து கேன்சல் பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாம் 4.25. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். From the above table the following if we take x1 equal to and x2 equal to 2.1 then y1 equal to 4 y2 equal to 4.41. எப்படி வந்துச்சு x1 ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் அதுதான் y1. அப்போ என்னது 4.
x2வை ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், அதுதான் y2. ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிறது எக்ஸை பொறுத்து இருக்கு. அப்போ 2.1ஓட ஸ்கொயர் என்னது 4.41. ஹியர் டெல் எக்ஸ் ஈக்குவல் டு 0.1. என்னது x2 மைனஸ் எக்ஸ். 2.1 மைனஸ் 2.1. பாயிண்ட் வந்து 1/10 எடுத்துக்கலாம், அல்லது 0.1 எடுத்துக்கலாம். அடுத்து டெல் ஒய்ங்கிறது என்னது y2 மைனஸ் y1. 4.41 மைனஸ் 4. அது என்னது 4.41 minus 4 0.41. ஓகேங்களா? அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. எதை டிவைட் பண்ணும்? 0.1 டிவைட் பை 0.41 ஈக்குவல் டு 4.1. எப்படின்னா இந்த 0.1 1/10 எடுத்திருக்காங்க. இதை 4 minus 4 அப்படின்னா 0.41 வரும். இந்த 1/10 மேலே போனால் 0.41 into 10 4.1 கிடச்சிடும். சொல்ல புரியுங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஆன்சரை டெல் எக்ஸோடைய ஆன்சரை நேரடியாக டெல் ஒயோட ஆன்சர் என்னங்க 4.41 மைனஸ் 4 ஈக்குவல் டு 0.41 எழுதியிருக்கணும். இந்த டெல் எக்ஸ் 0.1 எழுதியிருக்கணும். அப்படி எழுதாமல் 4.41 மைனஸ் 4 ஈக்குவல் டு 0.41. இந்த டெல் எக்ஸ் 0.1 அப்படி இருக்காங்க 1/10 எடுத்திருக்காங்க. இந்த 10 மேலே போகும். இங்கே இதை டிஃபரன்ஸ் பண்ணி எவ்வளோ தாங்க இருக்கும்? 0.41 தான் இருக்கும். அப்போ 0.41 ரெசிப்ரோக்கல் 10 மல்டிபிள் ஆனால் 4.1. இந்த ரிசல்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, the results are tabulated as shown in below. x1 ஓட வேல்யூ எல்லாம் மாற்றமே இல்லை, ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் 2. x2 நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கிட்டோம். அடுத்து 2.25, 2.1, 2.01, 2.001, 2.0001 எப்படினாலும் எடுத்துக்கலாம். அந்த 3ங்கிற எல்லைக்குள்ளே எப்படினாலும் எடுத்துக்கலாம். டெல் எக்ஸுங்கிறது என்னது x2லேருந்து x1 கழிக்கிறது. அது எல்லா வேலையும் கிடச்சிட்டு ஒய் அடுத்து என்னது y1ங்கிறது என்னது எக்ஸோட ஸ்கொயர் 4 4 4 4. y2ங்கிறது என்னது இந்த x2 உடைய ஸ்கொயர் 2.25ஓட ஸ்கொயர் 5.0625. 2.1ஓட ஸ்கொயர் 4.41. 2.0ஓட ஸ்கொயர் 4.0401. 2.001ஓட ஸ்கொயர் 4.004001. 2.0001ஓட ஸ்கொயர் 4.00400001 கிடச்சிருக்கு. டெல் ஒய்ங்கிறது என்னங்க y2 மைனஸ் 1. டெல் எக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெல் ஒய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இந்த எழுதிக்கலாம். இந்த y2லேருந்து ஒய் என்ன பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனா டெல் ஒய். இப்போது இந்த டெல் ஒய் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதியிருக்கோம்ல 5.0625 minus 4, 4.41 minus 4, 4.0401 minus 4. அதாவது y2 minus y1 தான் என்னது டெல் ஒய். இந்த கிடைக்கக்கூடிய டெல் ஒய் இந்த உள்ள காலம் ஒன்று என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணிக்கிறங்க. அந்த டெல் ஒய்யை இந்த டெல் எக்ஸை டிவைட் பண்ணால் அதுதான் என்னங்க dy by dx அல்லது டெல் ஒய் by டெல் எக்ஸ். From the above table, the following inference can be made. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, as del x tends to 0, del y by del x approaches the limit given by the number 4. இது del x வந்து 0 நோக்கி போய்கிட்டு இருக்கு. del y by del x நம்பர் நோக்கி 4 நோக்கி போய்கிட்டு இருக்கு. At a point x equal to the derivative dy by dx equal to 4. ஏன்னா dy by dx x ஸ்கொயர். x ஸ்கொயர்னா என்னது x power n equal to nx n power minus 1 ஃபார்முலா பாருங்க. கொண்டாந்து ஸ்கொயராக என்ன பண்ணுங்க டிவைட் பண்ணிடுங்க, மல்டிபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபங்க்ஷன் அதான் கொடுத்துருக்கு y equal to x ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. It should also be mentioned here that del x equal to 0 does not mean that del x equal to 0. del x 0னா del x equal to 0ன்னு மீன் பண்ணிக்க கூடாது. This is because if we substitute del x equal to 0, del y by del x becomes indeterminate. del x 0ன்னு போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம டிட்டர்மின் பண்ண முடியாது, இன்டிட்டர்மினேட் ஆயிரும். அதனால் என்னது 0ன்னு எடுத்துக்கூடாமல் கொஞ்சம் வேல்யூ எடுத்துக்கணும். In general, we can obtain the derivative of the function y equal to x square follows x plus del x square minus x square. இது என்ன பண்ணுங்க a plus u whole square பரவாயில்ல எழுதுங்க. x square ரைட்டு ப்ளஸ் y square ரைட்டு del x square 2ab 2x into del x எழுதியாச்சு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணுங்கள். டிவைட் பை del x இருக்கா, இந்த del xஐயும் இந்த del x அடிங்க, இந்த del xஐயும் இந்த del x ஸ்கொயரையும் ஒன்று அடிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன கிடைக்கும், அப்போ 2 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேன்சல் ஆச்சுங்களா. இந்த del x 2x del xக்கும் உள்ளது del x ஸ்கொயருக்கும் உள்ளது. இந்த 2x del x ஐயும் del x அடிச்சிங்கன்னா 2x
அப்படி எழுதி ஃபஸ்ட் எழுதியிருக்காங்க 2x 10x ப்ளஸ் 10x ஸ்கொயர் டிவைட் பை 10x எழுதியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பை செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த 12x ரெண்டுக்கு உரியதுங்க. 2x 10xக்கும் 10x ஸ்கொயர் வரும். இதில் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த 10x 10x கேன்சல் பண்ணலாம். அப்போ 2x இருக்கும். இந்த 10x ஸ்கொயருக்கும் இந்த 10x டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 10xல் ஒன்று போயிடும். அப்போ 2x 10x ஓகேங்களா. அப்போ dy by dx ஈக்குவல் 10x ஈக்குவல் டு 0, 2x ப்ளஸ் 10x ஈக்குவல் டு 2x. ஏன் 10x ஈக்குவல் டு 0னா 2xன்னு ஆன்சர் கிடைக்கும். இதில் வேறு சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இப்போ தான் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா. இது மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்போ இதில் பார்த்துருக்குறோம். இதில் அடுத்த ஒரு இது இருக்குது, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துடலாம். என்ன y ஈக்குவல் டு எக்ஸ் ஃபங்க்ஷன்னா dy பை dx ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா dy பை dx ஈக்குவல் 2x, எக்ஸ் கியூப்னா 3x ஸ்கொயர். என்ன ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் பவர் என்னன்னா nx n பவர் மைனஸ் 1 sin x cos x மைனஸ் sin x, கான்ஸ்டன்ட் வந்து 0. y ஈக்குவல் டு ஏபினா a வச்சுக்கிட்டு b பண்ணணும், அது b வச்சுக்கிட்டு a பண்ணணும். a db பை dx ப்ளஸ் da பை dx இன்டு b ஓகேங்களா. இதில் சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கிறங்க. தெளிவாக படிங்க. நன்றி, வணக்கம்.